ஹாய் ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னா, உங்களுக்கு காயகல்பத்தை பத்தி பார்க்க போறோம். அதை எடுத்துக்கிட்டோம்னா காயகல்பத்துக்கு பின்னாடி இருக்கிற மீனிங் என்னன்னு சொல்லுவோம். அதாவது என்னன்னா, உங்களோட உடம்ப நீங்க ஒரு கல்பம்னா என்னன்னா நெடுங்காலம் அப்படிம்பாங்க, பல யுகங்களுக்கு நீடிக்கிற அளவுக்கு தயார்படுத்தக்கூடிய அந்த பிராக்டிஸ்க்கு பேர் தான் காயகல்பம்பாங்க. இது என்ன பிராக்டிஸ் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, உங்களோட விந்து இருக்குது பாத்தீங்களா, அந்த விந்தை கெட்டிப்படுத்தி அது மிச்சம் இருக்கிற அந்த ஃப்ளூயிடை ஸ்பைனல் கார்டு மூலமா ஏத்தி உங்களுக்கு ஆக்னா சக்கரத்துக்கும் சகசிராராவுக்கும் இல்லைன்னா விசுத்திக்கு இதுக்கெல்லாம் கொண்டு போகலாம். ஓகேவா? இதுக்கு பேர் தான் காயகல்பம். பொதுவாக எடுத்துக்கிட்டோம்னா ஆக்னாவுக்கும் சகசிராரத்துக்கு தான் கொண்டு போவாங்க. ஓகேவா? மோஸ்ட்லி இப்போ நான் கற்றுக்கிட்டது எப்படின்னு பார்த்தீங்கன்னா வேதாத்ரி மகரிஷியோட காயகல்பம் கிளாஸ்க்கு ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி போனேன். அவங்க கிட்ட இருந்து நான் காயகல்பம் கற்றுக்கிட்டேன். இது என்ன பண்ணுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன் கேளுங்க. காயகல்பம் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்கள் ஆசன வாயில நீங்கள் விரிச்சு சுருக்கி நீங்கள் பண்ணிட்டு இருக்கும்போது நீங்கள் இது பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன நடக்கும்னா, உங்களுக்கு உள்ளுக்குள்ள இருக்கிற விந்து வாட்டரியா இருக்கும். அது கட்ட ஆரம்பிக்கும். அதாவது எடுத்துக்கிட்டோம்னா அந்த வாட்டரி சப்ஸ்டன்ஸ் ஓவர்ஃப்ளோ ஆகி எங்க வரும்னா ஸ்பைனல் கார்டு கீழே வரும். ஓகேவா? இந்த ஸ்பைனல் கார்டு கீழே வர அந்த வாட்டரி சப்ஸ்டன்ஸை நீங்க என்ன பண்றீங்கன்னா, அப்படியே நீங்க ஸ்பைனல் கார்டு மூலமா மேல அனுப்புவீங்க. இந்த பிரீத்திங் ஒன்று பண்ணுவாங்க. ஓகேவா? பண்ணும்போது என்ன ஆகும்னா, உங்களுக்கு சென்டர் ஆஃப் த பிரெயினுக்கு வரும். இந்த சென்டர் ஆஃப் த பிரெயின், உங்க பீனியல் கிளாண்ட் ஒரு கிளாண்ட் இருக்கு உங்களுக்குள்ள எடுத்துக்கிட்டீங்கன்னா, இந்த பீனியல் கிளாண்ட்ல தான் உங்களோட தேர்ட் ஐ இருக்கும்பாங்க. அது ஆக்னா சக்கரம் இருக்கும்பாங்க. இந்த தேர்ட் ஐக்கு வரும்போது என்ன நடக்கும்னா, உங்களோட ஆக்னா சக்கரம் வேலை செய்ய ஆரம்பிக்கும். இது உங்களுக்கு என்ன பண்ணுன்னா, உங்களுக்கு ஒரு லெவல் ஆஃப் விஷன், கிளாரிட்டி, உங்களுக்கு பீஸ் ஆஃப் மைண்டு, உங்களுக்கு நிறைய யோசிக்கக்கூடிய திறன், உங்களுக்கு திறனாய்வு, இது எல்லாமே உங்களுக்கு அதிகமாகும். இது காயகல்பத்தில் இயல்பா நடக்கக்கூடிய விஷயங்கள். இப்போ இந்த காயகல்பத்தை சித்தர்கள் எப்படி பண்றாங்கன்னா, காயகல்பத்துல 2 விதம் இருக்கு. எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஒன்னு காயகல்பத்தை யூஸ் பண்ணி, இது சத்குரு சொன்னது. ஓகேவா? இப்ப நான் சொல்றது சத்குரு சொன்னது. ஓகேவா? காயகல்பத்தை வச்சு உங்க உடம்ப காத்தாவும் மாத்த முடியும், காயகல்பத்தை வச்சு உங்க உடம்ப ஸ்டீல் மாதிரியும் மாத்த முடியும். இது 2 விதமான பிராக்டிஸ் இருக்கு. ஓகேவா? இப்போ இன்னொன்னு பண்ணலாம். காயகல்பம் பண்ணும்போது நான் இது ஃபிகர் அவுட் பண்ணது எப்படின்னா நீங்க அந்த ஆசன வாயில சுருக்கி விரிக்கிறீங்கல்ல, அப்ப என்னன்னா உங்களுக்கு உங்க தொண்டை இருக்குல்ல, தொண்டையில நீங்க பிரீத்திங் பண்ணும்போது உங்க த்ரோட் சக்கரா ஆக்டிவேட் ஆகும். ஓகேவா? நீங்க அதுவும் பண்ணலாம். இது பண்ணும்போது என்னன்னா, அந்த ஸ்பீச் இம்பெடிமெண்ட் இருக்கிறவங்க, அதாவது ஸ்பீச் ப்ராப்ளம் இருக்கிறவங்க, பேச்சு திறன் இல்லாம இருக்கிறவங்க, பேச்சு தடை இருக்கிறவங்க, இன்னொன்னு கமாண்டிங் பவர் இல்லாதவங்களுக்கு கமாண்டிங் பவர், உங்களுக்கு உங்க பாடியில நிறைய ஆகாச தத்துவம் சேவ் ஆக ஆரம்பிக்கும். இந்த மாதிரி கூட இருக்கு. எடுத்துக்கிட்டோம்னா இது உங்களுக்கு எந்த லெவல்லயும் இந்த காயகல்பம்ங்கிறது ஆபத்து கிடையாது. இது நீங்க பண்ணலாம். ஓகேவா? இன்னொன்னு, காயகல்பத்தை தாண்டி குண்டலினி யோகால உங்களோட செக்ஷுவல் எனர்ஜி பல இடத்துல சேவ் பண்றதுக்கும் நீங்க யூஸ் பண்ணலாம். காயகல்பம் இஸ் ஒன் ஆஃப் த வே டு டு இட். ஓகேவா? ஆனா இதே நீங்க குண்டலினி யோகா கத்துக்கிட்டீங்க அப்படின்னா, உங்களோட செக்ஷுவல் எனர்ஜி மேல் எலும்ப வச்சு ஒரு உருப்படி நீங்க ஸ்டோர் பண்ணலாம். லிவர்ல ஸ்டோர் பண்றது, உங்களுக்கு எடுத்தீங்கன்னா ஸ்பிளீன்ல ஸ்டோர் பண்றது, உங்களுக்கு கிட்னில ஸ்டோர் பண்றது, அப்புறம் எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்க ஹேண்ட்ஸ்ல ஸ்டோர் பண்றது, உங்க ஹேண்ட்ஸ், ஃபோர் ஆர்ம்ஸ் இங்கெல்லாம் ஸ்டோர் பண்றது, ஷோல்டர்ல ஸ்டோர் பண்றது. இதெல்லாம் எதுக்குன்னா, உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரென்த் இருக்கும், உங்களுக்கு பிசிக்கல் ஸ்ட்ரென்த் இருக்கும். ஓகேவா? ஏன்னா உங்க செக்ஷுவல் எனர்ஜி கிரியேட்டிவ் எனர்ஜி. நல்லா புரிஞ்சுக்கங்க. உங்களோட செக்ஷுவல் எனர்ஜி அதுக்கு கிரியேட்டிவ் ஃபோர்ஸ் இருக்கு. ஏன்னா ஒரு குழந்தையவே உருவாக்க முடியும். கரெக்டா? ஒரு குழந்தையை உருவாக்கக்கூடிய சக்தி இருக்குது. உங்க பாடியோட எனர்ஜியை ரீஜெனரேட் பண்ணி அதை புதுப்பிக்கிற சக்தி உங்களுக்கு உங்களோட செக்ஷுவல் எனர்ஜிக்கு இருக்கும். அப்படிங்கிற போது காயகல்பம் அதுக்காக யூஸ் பண்றதா. ஆனா காயகல்பம் மெயினான பிராக்டிஸ் என்ன, 2 டைமென்ஷன் போகணும். ஏற்கனவே சொன்ன சத்குரு சொன்ன மாதிரி, ஒன்னு உடலை பலப்படுத்தும், முழுசா பலப்படுத்தும், இரும்பு மாதிரி பலப்படுத்தும். இல்லைன்னா காத்து மாதிரி உங்களை எப்படின்னா இறைநிலை போற ஏற்றது மாதிரி உங்க உடம்ப சாந்தப்படுத்தி அதை ரொம்ப லேஸ் ஆகும். ஓகேவா? இந்த 2 எக்ஸ்ட்ரீம்க்கு போகும். அதாவது காயகல்பம் எடுத்துக்கிட்டீங்கன்னா, இப்போ இதைத்தான் நீங்க ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். எடுத்துக்கிட்டோம்னா, இதில் இந்த காயகல்பத்தில் நீங்க கத்துக்க வேண்டியது என்னன்னா, உங்களோட செக்ஷுவல் எனர்ஜிக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் இருக்கு. அந்த செக்ஷுவல் எனர்ஜி ப்ராப்பரா ப்ரிசர்வ் பண்ணும். வேஸ்ட் பண்ண உங்க லைஃப்ல நிறைய விஷயங்கள் ப்ராப்ளம் ஆகுங்கிறதுக்காக தான் சித்தர்கள் இந்த வழிமுறையை கண்டுபிடித்தார்கள். மக்களும் எதிர்காலத்தில் இது தெரிஞ்சு பயனடைகிறதுக்கும், அதுவும் இல்லாம தேவையில்லாத செக்ஷுவல் மிஸ்ஹாப்பனிங்ஸ்ல இருந்து உங்களை பிரிவென்ட் பண்றதுக்காக தான் இந்த காயகல்பங்கிறது கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்போ இந்த காயகல்பம் பிராக்டிஸ் நீங்க போய் கத்துக்கிட்டீங்கன்னா என்ன நடக்கும்னா, ஆன்லைன்லயும் இருக்கு, இல்லைன்னா வேதாத்ரி மகரிஷியோட இதுக்கு போய் நீங்க கத்துக்குங்க. வேதாத்ரி மகரிஷி ஒரு ஊர்லயும் மகான் எடுத்துக்கிட்டீங்க, வேதாத்ரி எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு ஊர்லயும் சென்டர் வச்சிருக்காங்க. ஓகேவா? நீங்க உங்க ஊருக்கு போனீங்களா, இப்ப எங்க பெருந்துறையிலேயே ஒரு சென்டர் இருக்கு. அந்த மாதிரி ஒரு ஊருக்கு ஒரு டிஸ்ட்ரிக்ட் கன்ஃபார்ம் ஒரு சென்டர் இருக்கு. இல்லாம இருக்க வாய்ப்பே இல்லை. அப்படிங்கிற போது நீங்க அந்த சென்டருக்கெல்லாம் போய் நீங்க அந்த காயகல்பத்தை கத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன நடக்கும்னா, உங்களுக்கு ஒரு பார்ன் அடிக்ஷன் இருக்குன்னு வைங்களா, அது சரியாகும். இல்லைன்னா உங்களுக்கு எப்படி சொல்றதுன்னா நெகட்டிவ் செக்ஷுவல் தாட்ஸ் இருந்தா அது சரியாகும்.
உங்களுக்கு வந்து மென்டல் கிளாரிட்டி கிடைக்கும், உங்க ஷார்ப்னஸ் இருக்கும் மைண்ட்ல. ஆனா பிரச்சனை என்னன்னா அந்த காயகல்பத்தை நிறைய பேர் லாங் டேர்ம் யாரும் பண்ண மாட்டாங்க. இதுதான் பிரச்சனை. இந்த காயகல்பத்தை தயவு செஞ்சு லாங் டேர்ம் பண்ணுங்க. எடுத்துட்டு ஒரு நாள் பண்ணி 2 நாள்ல பண்ணிட்டு எனக்கு ரிசல்ட் தெரியல அப்படின்னு சொல்றது பிரயோஜனமே கிடையாது, பிரயோஜனமே கிடையாது. இதுதான் உங்களுக்கு சொல்ல வர கருத்து. ரெகுலரா பிராக்டிஸ் பண்ணீங்க, டெடிகேட்டடா பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா இதனால நீங்க அடையக்கூடிய பலன் அளப்பரியது அப்படிங்கிற இந்த தாத்பரியத்தோட நான் விடை பெறுகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ கைஸ். ஐ வில் see you in the next video. Bye.